801 நீ A block பாரு, நீ BCom section பாரு, நீ BSc பாரு. Where can I go, sir? Go to Kakkus. Correct, sir. காலையில மறந்தே போச்சு. என்னப்பா கௌரவம், காலேஜ்ல காக்கி ட்ரெஸ்க்கு என்ன வேலை? வருஷம் காப்பி அடிச்சு கலாட்டம் நடக்குதுல்ல, அதுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கியா? ஐயோ, பேனா சார், உங்க பேனாவை கொஞ்சம் கடன் தரீங்களா? உங்க பேனா அதேதான். இங்க் இருக்கா சார்? தேங்க்யூ. மறந்து போச்சு. கமிஷனர் பையன் காப்பி அடிக்கூடாது. தாய்க்குலமே நன்றி. காப்பி அடிச்சியா? Then what's this? பிட்டு இது கூட தெரியல. உனக்கு டீப்பர் பண்றப்பெல்லாம் தெரியும். சார் சார், அது என்னோட பிட்டு இல்ல சார். ஏய், காப்பி அடிச்சு தெரிஞ்சு போச்சு. பிட்டு வச்சிருக்கேன். பேனாவே அடிச்சிட்டு போயிட்டான் பரதேசி. நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், ஆனா எல்கேஜி பசங்க மாதிரி பயப்படுறோம். அதான் வேதனை. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. லாஸ்ட் மந்த் காம்பவுண்ட்ஸ் ஒரு எகிரி குச்சப்ப இந்த மூட்டு விலகுச்சில்ல, அந்த வலியை மறக்கிறதுக்கு டாக்டர் இதை போட்ட போதை மருந்து. இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை போட்டுக்க போறேன். உனக்கு காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம பேப்பரை புடுங்கிட்டு வந்துட்டேன். நீ பேப்பரை அரை மணி நேரத்தில் கொடுத்துட்டு வந்துட்ட. நீ 3 வருஷத்துக்கு பரீட்சை எழுத முடியாது. நீ இந்த வருஷம் ஃபெயில். எனக்கு என்ன பதில் சொல்ல போற? படிப்புக்கு நான் பொறுப்பு. இந்த வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருன்னு சொன்னீங்க, என்னாச்சு? படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அவங்கதான் என்ன செய்வாங்க? படிக்கிறது நம்ம கையில இருக்கு, மறக்கிறதுக்கு நாம எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இவன் கொடுத்தான் நம்ம பிள்ளை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு ஸ்டேட்லயே நம்பர் 1 இருக்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம போயிட்டு பாருங்க உங்க பிள்ளை. அவன் சம்பளம் என்ன, அவன் பொசிஷன் என்ன? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்ப அவங்களே விசாரணை கைதி மாதிரி நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க. பிள்ளைங்க கெட்டு போறதே உன்ன மாதிரி அம்மாக்கள் பொத்தி பொத்தி வளர்க்கறதும் தான். அந்த 2 கழுதைகளும் கெட்டு சீரழிஞ்சதுக்கு நீதாட்டி காரணம். வீட்டுல பொம்பளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஒழுங்கா வளரும். படிப்பு ஏற கட்டியாச்சு, இனிமே என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த மாதிரி படிப்புல கப்பும் மெடலும் வாங்கின எத்தனையோ பேரு இந்த நாட்டுல வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கிழிக்க போறீங்க?
நீங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழறதுக்கு எந்த யோகியதையும் இல்ல, தகுதியும் இல்லை. ஒண்ணு நீங்களா சுட்டுக்கிட்டு சாகணும், இல்ல இந்த உலகத்துக்கு நாங்க வர்றதுக்கு நீதானடா காரணம் என்ன சுட்டு பொசுக்கணும். இன்னைக்கு 2ல ஒண்ணு நடந்தாகணும். ஆமா, ஏன்னா மிருகத்தனமான You shut up. Come, do it. Do it. பியூட்டிஃபுல் கேம். அது என்ன சொன்ன? ஒண்ணு இவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துப்போ, இல்லாட்டி இவங்க ஒன்ன சாகடிக்கும். நல்லா இருக்குப்பா. ஏன்டா சின்ன வயசுல இருந்தே எதை எக்ஸென்ட்ரிக் தனமா செய்யறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல? இந்த நேரத்துல எதுக்குடா நீங்க வந்து சத்தம் போடக்கூடாது. உட்கார் உட்கார் உட்கார மாட்டியா? சிட் டவுன் மை பாய். தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, அப்படி ஒரு ஓரமா உட்காந்து பஞ்சாயத்துக்கு தலைமை தான். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் பரிச்சு எழுதல. டேய், இவங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா டியூஷன் வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காத பசங்களையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காத பசங்களையும் சுட்டு புதுக்கணும்டா. அண்ணா அந்த காலத்துல படிப்புல பெரிய கிங். எப்பவுமே 100க்கு 100 தான். 99 கூட நீ வாங்கினதே இல்லப்பா. இந்த காலத்து அப்பனங்களுக்கு ஒரு பெரிய வியாதிடா. அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க, பசங்க மேல பாஞ்சிருவானுங்க. படிக்காம போன என்னடா? முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்? நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட் மட்டும் பாக்குற, படிக்காதனால கிரிமினலா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்கிற லிஸ்ட் தெரியுமா உனக்கு? அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா? இதுங்க 2 போதை ஊசி போட்டுக்கால வந்துச்சுடா. இப்படியே விட்டுக்கிட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும். ரிஸ்கியா? என் கதை முடிஞ்சு போன கதைடா. இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது. படிப்பு வரல அவ்வளவுதானே, வேற ஏதாவது ஒரு வகையில முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அது என்னன்னு தெரியாமையே 100க்கு 99 பேர் செத்து போறாங்க. கண்டிப்பா நம்ம பசங்க கிட்டே ஒரு திறமை இருக்குண்டா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும். நீதான் கைவிட்டுட்டிய, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பாக்குற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா, வேலை வெட்டி இல்ல. இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். இதுங்களை நம்பியா? என்ன நம்பி? சேலஞ்ச். சேலஞ்ச்.